ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி vlog. டுடே பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கே போக போகிறோம்னா சோலைமன் கோயில் திருவிழா தான். போன வருஷம் வந்து வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா சாட்டர்டே வந்து நாங்கள் போகாமல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டியூஸ்டே ஈவினிங் மேலே வந்து போகணும்னு நினச்சேன். ஆனால் வந்து 8 மணிக்கு மேலே தாங்க போக ஆரம்பித்தோம். பார்த்தீங்கன்னா கூட்டம்லாம் இருக்காது. ஸோ ரைட்லாம் வந்து விளையாடுறதுக்கு கரெக்டாக மண்டே டு ஃப்ரைடே ஃப்ரைடே கூட கிடையாது, லாஸ்ட் டே வரைக்குமே நீங்கள் போனீங்கன்னா கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கும். நம்ம போய் நிற்கலாம். ஆனால் டைம் போக போக ரஷ் ஆகிடும். சேர போன வருஷம் சாட்டர்டே போனோம், சண்டே போனோம், சரியான கூட்டம். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நிறைய ரைட் போக முடியல. அதனால இன்னைக்கு பார்த்தீங்கன்னா முன்கூட்டியே வந்துட்டு நாங்க வந்து ரைட்லாம் விளையாடலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். பாப்பா பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர் ரைடு விளையாடுனாங்க. நான் பார்த்தீங்கன்னா அது ட்ரெயின்ல போக ஆரம்பிச்சேன். ஸோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் மூவ் ஆயிட்ட உடனே பாப்பா வந்து என்னவோ நாங்க ஆட்டோல போற மாதிரியும் அவங்க அப்பா பின்னாடி இருக்கிற மாதிரியும் வந்து அழுக ஆரம்பிச்சிட்டு அப்பா தான் வேணும்ன்ட்டு. ஸோ எப்படியோ வந்து அவரை வந்து ரைட் கூப்பிட்டு போயிட்டு வந்துட்டேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கும் ஹெலிகாப்டர் ரைடு ஃபினிஷ்டு. ஸோ அவ வரும்போது நாங்க வந்து இங்க வந்து ரன் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, நான் இத முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து எண்ணியும் ஒன் ரைட் வந்து அடல்ட் ரைட் வந்து போகணும்ன்ட்டு ஆசை. ஸோ எனக்கு பேசிக்கலி கதகளி ஹைட்னா பயம். பட் என்னன்னா ஜெயண்ட் வீல் வந்து ஸ்கூல் படிக்கும்போது எம்ஜிஎம் கூட்டு போயிருக்காங்க. ஸோ அப்ப ட்ரை பண்ணது. அப்போ கூட என்னன்னா எல்லாம் ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டாங்க. நான் மட்டும் மிஸ் கிட்ட மாட்டிக்கினேன். மிஸ்ஸும் நானும் தான் வந்து போனது. கத்தவும் முடியல, கதறவும் முடியல. எப்படியோ வந்து பார்த்தீங்கன்னா, ரைடு வந்து போயிட்டு வந்தேன். ஸோ அதுக்கப்புறம் இப்பதான் ஜெயின் வந்து ட்ரைன் பண்ண போறேன். ஸோ நான் மட்டும் தான் தனியா போற மாரி இருந்தது. பாப்பாவும் பார்த்தீங்கன்னா வரேன்னு சொல்லிட்டா. ஸோ அவளுக்கும் டிக்கெட் எடுத்துட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா போக ஆரம்பிச்சிட்டோம். ஸோ போயிட்டு மேல ஹைட்டு பார்த்துட்டு வந்தோனே நான் கீழ இறங்கிட்டாலாம் கதறினேன். "நீ பரவால்ல, நீ போன்னு" சொல்லிட்டாங்க. ஸோ ஓகே. ஸ்லோவா சுத்துற வரைக்கும் ஓகே. ஏதோ ஒண்ணு அப்டி இருந்தது. மேல போனோனே நிப்பாட்டிட்டாங்க ஒரு கீழ யாரையோ ஏத்துறதுக்காக. ரொம்ப இல்லாம இருந்துச்சு. கத்தவும் முடியல, கதறவும் முடியல. ஏன்னா குட்டி பாப்பா வேற இருக்கா என் கூட. ஸோ நான் பயந்து அவ எங்க பயப்பட போறான்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தேன் நானு. இதெல்லாம் சுத்திட்டே இருக்கும்போது, ஏறும்போதே சொல்லிடுறாங்க, தயவுசெய்து வந்து முடியெல்லாம் வந்து கட்டிக்கோங்க. இல்ல கொண்டையாவது போட்டுக்கோங்க. நெறைய பேர் வந்து அந்த மாரி பண்ண மாட்றாங்க. நாங்க என்ன பண்ணிட்டோம், எ நான் வந்து சேஃபா இருந்துட்டேன். பட் இன்னொருத்தவங்க வந்துச்சுன்னா முடி வந்து மாட்டிக்கிச்சு. அதனால அங்க போய் டாப்ல 2வது ஆளா நிக்க வச்சுட்டாங்களா, இன்னும் அது ஒரு 10 நிமிஷம் கிட்ட ஆயி அதுக்கப்புறம் கட் பண்ணி தான் எடுத்தாங்க. ஸோ இங்கன்னு மட்டும் இல்ல, எந்த ரைட் போனாலும் தயவுசெய்து ஹேர வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இல்ல கொண்டையாவது கட்டிட்டு வந்து நீங்க போங்க. அதுதான் நம்மளுக்கு சேஃபு. எப்படி வந்து டவுன்ஃபால் ரைட் போகும்போது கூட வந்து ஓம் நம சிவாய சொன்னோனே, இந்த ரைடு போயிட்டு நான் ஓம் சக்தி, ஓம் சக்தி சொல்லிட்டு இருந்தேன். அவ்வளோ வந்து பயம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் நிப்பாட்டிட்டு கீழ இறங்கிட்டேன் நானு. ஸோ இன்னும் போக போக ஸ்பீட் போது. அதனால பாப்பா வந்து ரொம்ப வந்து அழுக ஆரம்பிச்சுட்டா. அதனால வந்து நிப்பாட்டிட்டு அவள வந்து தூக்கிட்டு வந்துட்டேன் நானு. அதுக்கப்புறம் என்ன கச்சேரி வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கச்சேரி வந்து ஒன் பை ஒன்னா பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஐயோ ஐயோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 8 மணி கிட்ட தான் அங்க போனோம். இப்ப பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் 10:30 இல்ல 10:45 கிட்ட ஆகுது. அதனால நாங்க என்ன பண்ணிட்டோம், ரிட்டர்ன் கிளம்பிட்டோம். ஏன்னா பசங்களுக்கும் தூக்கம் வந்துருச்சு. ஸோ இன்னொரு நாள் சீக்கிரமா வரலாம். ஏன்னா இன்னும் 5 டேஸ் கிட்ட வந்து இருக்கு. இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம ரதி விலாக்ஸ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.